செங்கடல் பிளந்துருச்சு. செங்கடல் பிளந்தோன்னே இந்த பக்கம் வந்தோன்னே டேம்ரின் எடுத்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பாட்டு எங்கேருந்து வந்துச்சு? செங்கடல் பிளந்தனால வந்த பாடல். அப்படி நிறைய அற்புதங்களின் மத்தியில பாடல்கள் என்ன பண்ணியிருக்கிறது, வெளிப்பட்டு இருக்கிறது. அந்த பாடலை பாடும்போது உங்களுக்கும் அந்த அற்புதம் நடக்கும்ன்ற நாள். அதனால தான் சாங்ஸை மெடிடேட் பண்ணுங்க, சாங்ஸை கேளுங்க, இப்படிப்பட்ட பாடல்களை நீங்கள் கேளுங்க. இது சொல்கிறாரு, ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்து கொள்ளுகிறேன். என் ஆவி என்ன பண்ணுகிறதாம்? ஒரு ரிசர்ச் என் ஆவியில் நடக்குது. எதில்? சங்கீதத்தில். அந்த லிரிக்ஸை நான் ரிசர்ச் பண்ணுறேன். ஆண்டவர் என்னப்பா இப்படி இருக்கிறாரு, இப்படியெல்லாமா ஒருத்தரால் நேசிக்க முடியும்? உயிரே கொடுத்துட்டாரா, நம்மளுக்காக எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரா, சிங்காசனத்தை விட்டு கீழே வந்துட்டாரா, என்ன ரட்சிக்கிறதுக்காகவா? பாவியாக இருக்கிற என்ன போய் அவர் நேசிச்சிட்டாரா? மை காட். இதை என்ன பண்ணணும்னா, அவங்க ஆவி ஆராய்ச்சி செஞ்சிருச்சுன்னா அவருடைய அன்பினால் நிறையிறீங்க, அவரோட நீங்கள் கனெக்ட் ஆயிடுறீங்க, வேற உலகத்துக்குள்ளே நீங்கள் போயிடுறீங்க. He celebrates you. ஆண்டவரை மாதிரி ஒருவராலும் அன்பு கூறவே முடியாது. அவ்வளவு அன்பா பாடல் வரிகள் உங்களுடைய ஆராய்ச்சியாய் மாறுவதாக. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னேன், உங்கள் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸை வச்சு நீங்கள் ஆண்டவரோட கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாடல் போது, பாடல் யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த அற்புதம், பாடல் அவங்களுடைய அனுபவத்திலிருந்து பிறந்த பாடல்கள். அப்போ மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது மூலமாக நீங்கள் கர்த்தரோட என்ன பண்ண முடியும்? கனெக்ட் பண்ண முடியும். நிறைய வேதத்தில் அப்படி நடந்திருக்கு. யாராவது ஒருத்தருக்கு அற்புதம் நடந்துச்சுன்னா அதை வச்சுக்கிட்டே இன்னொருத்தன் அற்புதம் வாங்கிட்டு போயிடுவான். இப்போ நம்ம அப்படியெல்லாம் இல்லை. நம்ம யார்கிட்ட கோவிச்சுக்கிறதுனா ஆண்டவர்கிட்டே கோவிச்சுக்கிறது. ஆண்டவர் பாரு அவங்களுக்குலாம் செய்கிறாரு, எனக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, செய்ய மாட்டேன். ஆனால் பைபிளில் ஒருத்தருக்கு நடந்தால் அதை பிடிச்சிட்டு இன்னொருத்தன் பின்னாடியே போய் வாங்கிட்டு வந்துடுறான். ஒரு தீர்க்கதரிசி போய் இயேசுகிட்ட கேட்குறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவுமால். இது வரைக்கும் எந்த குஷ்டரோகி ஊருக்குள்ளே வந்ததே இல்லை. அவன் தான் ஃபஸ்ட்டு குஷ்டரோகி. ஒருத்தன் அவன் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறான். இது வரைக்கும் யாரும் நுழையாத தளத்தில் மனுஷங்களுக்குள்ள ஒரு குஷ்டரோகி வந்து இயேசுவை ரீச் பண்ணி உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் அப்படியே என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. குஷ்டரோகி ஊருக்குள்ளே வந்தான், ஆனால் இயேசு அவனை என்ன பண்ணிட்டாரு? ஆனால் நீங்கள் பைபிள் இன்னொரு இடத்துல பார்க்கலாம், 10 குஷ்டரோகி வந்துட்டான். அவன் எந்த தைரியத்தில் வந்தாங்கிறீங்க? அவனுக்கு சுகம் கொடுத்தீங்களே, எனக்கு கொடுங்க. அவனை சுகமாக்குனீங்களே, நாங்கள் 10 பேர் வந்திருக்கிறோம், எங்களை சுகமாக்குங்க. அதர் ஸ்டோரிஸ், மற்றவர்கள் வாழ்க்கையில் நடந்தது உங்களுடைய எதிர்பார்ப்பாய் மாற வேண்டும். மற்றவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்து பாட்டு பாடுறாங்களா, பொறாமப்படாதீங்க. அந்த பாட்டை வச்சு அந்த அற்புதத்தை நீங்கள் வாங்கிடணும். உங்களுடைய ப்ரேயர் டைமில் அதர்ஸ் டெஸ்டிமனிஸை கொண்டு வாங்க. யாராவது உங்கள்கிட்ட சாட்சி சொல்லியிருக்காங்களா, ஏதாவது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்களா, மற்றவர்களுடைய சாட்சிகளை கொண்டு வாங்க. உங்கள் மைண்டு கொண்டு வாங்க. அந்த சிஸ்டருக்கு செஞ்சீங்களா ஆண்டவரே, எனக்கு செய்யுங்க, எங்கள் வாழ்க்கையில் அது நடக்கட்டும், நீர் செய்ய வல்லவர். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வராங்க. வெளியே வரும்போது பயங்கர அற்புதங்கள்லாம் நடக்குது. பயங்கர அற்புதங்கள்லாம் நடக்கும்போது இந்த நியூஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. எங்கே வரைக்கும் போயிடுச்சுன்னா எரிகோ வரைக்கும் போயிடுச்சு. எரிகோ வரைக்கும் என்ன போயிருக்குன்னா, இந்த கர்த்தர் அவங்க ஜனங்களுக்காக செய்யறது மாத்திரம் என்ன போகுது, அது நியூஸாக ஸ்ப்ரெட் ஆகுது, சம்பவமாக போகுது. செங்கடலே பிளந்துட்டாரு அப்படி இப்படின்லாம் கேள்விப்பட்டோன்னே ராகாப்ன்ற ஒரு வேசி அங்கே இருக்கிறான். இந்த ராகாப் வேசி வந்து தேவனை அறிந்தவள் கிடையாது, தேவனை ஆராதிக்கிறவள் கிடையாது. அவள் வேற கோத்திரத்தை சேர்ந்த ராகாப் என்கிற ஒரு வேசி அவள். ஆனால் அவள் இங்கு வேவு பார்க்க வந்தவர்களிடத்துல என்ன பேசுறானா, உங்கள் தேவன்லாம் அவங்க கேள்விப்பட்டு எங்கள் இருதயமே என்ன ஆயிடுச்சு, ஐயோ கரைஞ்சிருச்சு. நாங்கள் என்ன இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குமா, நினைக்காதெல்லாம் உங்கள் கடவுள் உங்களுக்கு செய்கிறாருன்ட்டு, சே நீங்களாம் பெரிய ஆள்பான்னு சொல்ல அவள் கடைசியில் ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறா, அந்த தேவன் என்னையும் ரட்சிப்பாரா, அவர் எனக்கும் ஹெல்ப் பண்ணுவாரா, உங்கள் தேவன் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரும்போது கேன் யூ ஹெல்ப் மீ. அப்போ இவள் வந்து உடன்படிக்கைக்குள்ள இல்லை, ஆனாலும் இந்த ஸ்டோரிஸே அவளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துது. இந்த சம்பவங்களை கேட்ட அந்த செய்திகளே இவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அவர் நினச்சா என்ன பண்ணலாம், வேதம் சொல்லுது, அந்த ராகாப் என்னும் ஒரு வேசியினுடைய விசுவாசத்து நிமித்தம் சிகப்பு நூல் கட்டப்பட்டதுனால அவளுடைய குடும்பமே பாதுகாக்கப்படுகிறது. ஆமென்.